சரி, ஓகே. புரட்சி கவிதாசன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் சரி, பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படிங்கிறத மணிகண்டன் தெளிவா சொல்றாரு. இன்னொன்னு, தனித்து விட போறாங்க 2026ல பாஜகவை தனித்து விட போறாங்க, அந்த பயத்துல தான் அண்ணாமலை இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனை விட்டு ஒரு நூல் விட்டு பார்க்குறாரு, இப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. எப்படி பார்க்குது பாஜக இதை? என்ன திடீர்னு அதிமுக மேல ஒரு கரிசனம்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது நட்பு முரண் பகை முரண் அப்படின்னு அரசியல் அறிந்தவர்கள் நன்கு தெரியும். நண்பர்களுக்கு இடையில் இருக்கிற முரண்பாடு என்பது வேறு, பகைவர்களுக்கு இடையிலே இருக்கிற முரண்பாடு என்பது வேறு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருப்பது பகை முரண், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருப்பது நட்பு முரண். இப்போ திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே இருப்பது நட்பு முரண். இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நட்பு முரண் சரி செய்து கொள்ள முடியும், பகை முரண் அது எதிர்த்து நிற்பது தான் அதனுடைய இயற்கை, தார்மீகம். அதனால அது போராடித்தான் தீரணும். ஒருபோதும் அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேரப்போவதில்லை, இதுதான் பகை முரண். ஆனால் பிஜேபியும் அதிமுகவும் அல்லது திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவங்களுக்குள்ள முரண்பாடுகள், விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் சீட்டுக்காக அல்லது முக்கியத்துவத்திற்காக முரண்படுவாங்க, அப்புறம் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அது மாதிரி அரசியலில் இதுதான் நடக்கும் என்று தீர்மானிக்க முடியாது. அந்த அளவுக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதுதான் அரசியல் யதார்த்தம். பொங்கலூர் மணிகண்டன் எப்படி இப்படி சத்தியமாக பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் நீண்ட காலமாக அரசியல் பயின்றவர் தான். ஆனால் ஏன் இப்படி ஆணித்தரமாக பேசுகிறாரு அப்படின்னே தெரியல. மோடியா லேடியா என்று கேட்டதும் இதே அதிமுக பிஜேபி தான். அதற்கு பிறகு அதிமுக பிஜேபி சேர்ந்து தமிழகத்தில் உன்னதமான ஆட்சியை கொடுத்ததும் நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால் திமுக ஆட்சி கலைப்புக்கு காரணமான காங்கிரஸ் கட்சி ஒரு முறை அல்ல 2 முறை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று கவிதை பாடியதையும் நாம் கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதனால சாட்டையை நிறைய பேர் சுழட்டி இருக்கிறாங்க. நம்முடைய பாமக நிறுவனர் எத்தனையோ விஷயங்களுக்கு அது மாதிரி சாட்டையை சொல்லிட்டு இருக்கிறார், பின்வாங்கி இருக்கிறார். உதிர்ந்த ரோமங்கள் ஒன்று சேராது என்று சொன்னவங்களும் இருக்காங்க. உதிர்ந்த கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி திரும்பாது என்பதெல்லாம் கடந்த கால நிதர்சனங்கள். அதனால் எதுவுமே அரசியலில் நிரந்தரமாக இருக்க முடியாது. நான் கேட்கிறேன், திமுகவுக்கும் பிஜேபி, அதாவது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில தனி மனித மோதலா சித்தாந்த மோதலா? இதுக்கு முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, அண்ணாமலை தான் பிரச்சனை, அவர் தற்குறி என்பதுதான் பிரச்சனை, கிணற்று தவளை என்று சொன்னதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அண்ணாமலையை மறந்து நீங்கள் பிஜேபியை பாருங்க. அப்ப அண்ணாமலையை மாத்திரத்துக்கு பாஜக தயாராயிடுச்சு, அதிமுக வேணுங்கிறதுக்காக அண்ணாமலையை தூக்கி போறதுக்கு தயாராயிருச்சு, அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு வாதத்துக்கு சொல்றேன் சார். எல்லாரும் நானும் அதே வாதத்துக்கு தான் நானும் கேட்கிறேன் என்று விரும்புவது இல்ல. நான் அதாவதுங்க, எங்களை பொறுத்தவரையில நாங்க வந்துட்டு திமுக அதிமுக மாதிரி தனி மனித வழிபாட்டை துதியை முன்னிலைப்படுத்துகிற கட்சி அல்ல. எக்ஸை கொண்டாந்து போட்டாலும் ஒய்யை கொண்டாந்து போட்டாலும் இராணுவ கட்டுக்கோப்போடு ஏற்றுக்கொண்டு பணி செய்வதுதான் எங்களுடைய இயல்பு. அதனால அண்ணாமலை எங்களுடைய மாநில தலைவர், அவர் செய்வதை எங்களுடைய கட்சி ஏற்றுக்கொள்கிறது, அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. இதை விட நீங்க இரண்டாம் பொருள் கண்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுல அண்ணாமலை அவர்கள் சொந்த கட்சியை வளர்க்கும், அவருக்கு அந்த கடமை இருக்குங்க. பிஜேபியை தமிழ் மண்ணிலே வளர்க்க வேண்டும், தமிழ் மண்ணிலே ஆளும் கட்சியாக உயர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய தார்மீக கடமை, ஆசை. எங்களுடைய கடமையை ஆசையை நிறைவேற்றுவதற்கு, எல்லா விதத்திலும் பேசுவதற்கு, இயங்குவதற்கு, செயல்படுவதற்கு, கூட்டணி அமைப்பதற்கு, கூட்டணி உடைப்பதற்கு எல்லா விதமான தார்மீக உரிமையும் எங்களிடம் இருக்கிறது. எங்களுடைய கேசவ பலிராம இட்கேவார் சொல்வார், மந்திர சொல் வந்தால் உன்னோடு, வராவிட்டால் உன்னை கடந்து, எதிர்த்தால் உன்னை வென்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்தா உன்னோடு, வராவிட்டால் உன்னை தாண்டி, எதிர்த்தன்னு வையே, எதிர்த்து ஜெயிக்கிறது தான் எங்களுடைய இயல்பு.
இல்ல இதுதான் இப்ப இந்தியா நமக்கு முழுவதும் ஆப்ஷன் இல்ல. பாரதிய ஜனதா இல்ல கட்சியினுடைய இல்ல இப்ப பண்பாடு. நமக்கு ஆப்ஷன் இல்ல தமிழ்நாட்டுல. இல்லங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதிமுகவை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சா பாஜக? சார், நல்லா புரிஞ்சுக்கங்க சார். எங்களை விட அதிமுக வாழ்வா சாவா என்கிற இரண்டுக்கு இடையிலே இருந்து கொண்டிருக்கு. டூ ஆர் டை. அவங்களே சொல்லிக் கொள்ளுகிற பிராந்திய கட்சி. தமிழகத்திற்கான வெற்றிடத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை அவர்களிடம் இருக்கிறது. திமுகவுடைய மக்கள் விரோத போக்குக்கு மாற்று மருந்து நாங்க தான் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்க ஆட்சியை பிடிக்கணும். சரி, ஆட்சியை பிடிக்கணும்னா அதற்கான கூட்டணி அமைக்கணும். இப்போதைக்கு இருக்கிற சிதறி கிடக்கிற அதிமுக தொண்டர்களால் அது முடியாது என்பது டிடிவி தினகரன் போன்ற பழுத்த அரசியல் ஞானம் பெற்றவருடைய கருத்து மாத்திரமல்ல, எல்லாருடைய கருத்துமே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது அதிமுகவுக்கு தெரியும். பிஜேபியை பொறுத்தவரையில் எங்களுக்கு 2024 கூட்டணி அரசாங்கம் என்கிற ஒரு கோட்பாட்டை வைத்து நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அமைந்தாலும் சந்தோஷம், அமையலனாலும் சந்தோஷம்னு போவோம். உடனே நாங்கள் 10 மாதத்துல தான் பிரசவம், 8 மாதத்தில் ஆகிறது குறப்பிரசவம். அதனால் பிஜேபிக்கு எப்போ பிரசவங்கிறத எங்கள் தேசிய தலைமை முடிவு பண்ணும். ஆனால் இந்த தேர்தல் அதிமுகவுக்கு இது டூ ஆர் டை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் அதிமுகவை தமிழ்நாடு மக்கள் மறந்து விடுவார்கள். ஒரு எதிர்க்கட்சி கடமையை அதிமுக தமிழ்நாட்டிலே சிறப்பாக செய்யவில்லை. அண்மையிலே யார் அந்த சார் என்ற கேள்வியை கேட்டு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்ததனால் அண்ணன் எடப்பாடி அவர்களை மானசீகமாக எங்களுடைய அண்ணாமலைஜி பாராட்டினார். சிறப்பான கடமையை செய்திருக்கிறீர்கள், பொறுப்பான வேலையை எடுத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டினாரு. அவ்வளவுதான். அந்த நீங்க இந்த நீட்டு முரண்பாடு, மும்மொழி கொள்கை இதெல்லாம் எப்பவுமே இருக்கிறது தாங்க. தேசிய கட்சிக்கு பிராந்திய கட்சிகளுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை வந்தால்